அடித்தட்டு எம்எல்ஏ வந்து எவ்வளோ நல்லது பண்ண முடியும்னு காட்டியிருக்காங்க. கர்ணன் படம் பரியரும் பெருமாள் மாதிரி இதுவும் நல்ல அருமையாக எடுத்துருக்கிறாரு. படத்தில் நிகைகள் அரசியல் தான் சொல்ல வராங்க. கொஞ்சம் புதுசாக கொடுக்கணும், ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண்ணு சொக்கும். அது சொல்ல வர்றது என்னென்னா வடிவேலால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸ்டாப்பில் பார்க்கும்போது அந்த கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. வாட் ப்ரோ? வடிவேல் சாருக்காக தான் படமே. வடிவேல் எங்கள் தலை தான் படமே. அங்கே அவருக்காக மட்டும்தான் படம். மற்றபடி இல்லை அதெல்லாம் வந்து நினச்சிட்டுலாம் இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா இருக்குது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் கதை மாற்றிருக்காங்க. சும்மா இப்போ பார்த்தாலும் ஒரே பேட்டர்ன் எடுத்துன்னு போவார். இதுலேயும் அந்த கேஸ்ட் ஜாதி அப்படின்றது இருக்குது. மற்றபடி ஒரு கொஞ்சம் புதுசாக கொடுக்கணும், ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண்ணு சொக்கும். எல்லா படமே அவர் எடுத்த மொத்த படம் கர்ணர்லாம் செம்ம தூக்கம் 1.5 மணி நேரம், அதுக்கப்புறம் தான் படம். அந்த மாதிரி இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு நல்லா அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக போச்சோ செகண்ட் ஹாஃபும் அதுதான். படம் ஃபுல்லாக எங்கள் தலைவர் பாட்டு அள்ளி தெளிச்சுக்கிறாரு. செம்மையாக இருக்குது வடிவேல். நான் ஏஆர் சொல்ல வடிவேல் சொன்னேன். அவரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு மியூசிக் கொடுத்துருக்காருன்ற ஃபீல் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஆர்னு சவுண்டு, அந்த சவுண்டு, இந்த சவுண்டு தான் பிஜிஎம்ல இருக்கும். இது எல்லாமே படத்துக்கு எந்த மாதிரி தேவை, இந்த கதைக்கு இந்த மாதிரி தான் பிஜிஎம் தேவைன்னு தேடி தேடி பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது மியூசிக்லாம். படம் வந்து ஃபஸ்ட்டு அப்படி தான் தெரியும், பட் அவரோட ஸ்டைல்லே அவர் ரோல் பண்ணியிருக்காரு. செம்ம டிஃப்ரெண்டான ரோல் அவருக்கு. நம்ம பார்த்த வடிவேல்னா ஃபுல்லாக காமெடி ஃபன் அந்த மாதிரி சும்மா அடி வாங்கிட்டு அந்த மாதிரி இருப்பார். இல்லை அவரோட ரோல் அப்படியே செம்ம வரல. அது சொல்ல வர்றது என்னென்னா வடிவேலால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அவரால் ஆக்டும் பண்ண, லைக் காமெடியும் பண்ண முடியும், ஒரு கேரக்டர் ரோலும் சூப்பராக பண்ண முடியும். அது மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை ப்ரோ, அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும். இது வந்து அந்தளவு தாக்கத்தை கொடுக்காது. பட் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது அந்த கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. இல்லை தடையெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. அது யூஸ்வலாக அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க இப்படியே இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க இப்படி வரும்போது கொஞ்சம் அந்த இதுவும் இருக்கும். அதை வந்து இங்கே காமிச்சிருக்காங்க ஓவராக. இப்போ யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலான்னு பொசிஷன். அதுதான் எப்படி இருக்கிறவங்களும் எந்த பொசிஷன் வேணாலும் போகலாம். அதுதான் உண்மை. அப்புறம் ஃபுல்லாக மீம்ஸில் தான் பார்த்தேன். ஃபுல் படம் போய் நான் பார்க்கணும். கர்ணன் படம் பரியரும் பெருமாள் மாதிரி இதுவும் நல்ல அருமையாக எடுத்துருக்கிறாரு. பக்கா பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு காமெடி ஆக்டர் மாதிரியே இல்லை, அவர் தான் மெயின் கேரக்டரு. ஸ்டண்ட்டு நல்லா இருக்குது. பாட்டெல்லாம் ஏற்கனவே ஹிட் ஆகிடுச்சு. சரி, நல்ல பாட்டு எல்லாமே சூப்பராக, எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்லா 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 பண்ணிருக்கு. அருமையாக இருக்குது உதயநிதி ஆக்டிங். யாருமே குறை சொல்ல முடியல. எல்லாருமே யாருங்க ஃபாசில் பற்றி சொல்லுவாங்க. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஃபாசில் சூப்பராக பண்ணியிருந்தார். அப்படி தான் ஆக்ட் பண்ண முடியும்னு தெரியல. அந்தளவுக்கு நல்லா ஆக்டிங். ஃபாசில், வடிவேலு, கீர்த்தி சுரேஷ் எல்லாருமே அவங்க கேரக்டர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. நல்லது. எப்படி சொல்கிறதுன்னா, அது என்ன சொல்கிறாங்கன்னா, அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அப்படியே இருந்துடக்கூடாது, மேலே வரணும் எல்லோரும். அதான் சொல்ல வந்துருக்காங்க. அவங்க தான் இந்த கதைக்கு வந்து விதை போட்டிருக்காங்க. மற்றபடி ஓகே, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் சொல்கிறதுலாம் இல்லை, பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். எதுவும் என்ன சார், நல்லா இருக்காங்க. படம் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு. வந்து கிடையாது, ஒரு அடித்தட்டு எம்எல்ஏ வந்து எவ்வளோ நல்லது பண்ண முடியும்னு காட்டியிருக்காங்க. ஸோ அதுதான். சின்னவர் இளைய தளபதி சூப்பராக நடிச்சிருக்காரு. வாட் ப்ரோ?